வணக்கம் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 31 வரை டெபிட் கார்டுகளுக்கு சேவை கட்டணம் ரத்து. மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் அறிவிப்பு. பணத்தாள் விவகாரத்தால் எதிர்க்கட்சிகள் அமளி. 5வது நாளாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் கடைபிடிப்பு. எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. பிரதமர் நியமித்த மத்திய குழு கோவை வந்து வங்கி நிர்வாகிகள் அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை. டெபிட் கார்டு பயன்படுத்துவோருக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரை சேவை கட்டணம் கிடையாது என்றும் அரசு ஊழியர்களுக்கு ரொக்கமாக ஊதியம் வழங்கப்படாது எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுடில்லியில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்திகாந்த தாஸ், டெபிட் கார்டு பயன்படுத்துவோருக்கு வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை சேவை கட்டணம் கிடையாது எனவும் மின்னணு பண பரிவர்த்தனையை விரிவுபடுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் கூறினார். கூட்டுறவு வங்கிகளுக்கு நபார்டு வங்கி மூலம் 21,000 கோடி ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் உள்ளிட்ட சேவைகளில் தடங்கல் ஏற்படாது என்றும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். நாடு முழுவதும் 82,000 ஏடிஎம்கள் புதிய பணத்தாள்களை பெறும் வகையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் 1.55 லட்சம் அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் கிராமப்புற மக்களுக்கு பண விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் மின்னணு முறையில் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், அரசு ஊழியர்களுக்கு மாத ஊதியம் ரொக்கமாக வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தார். நவம்பர் மாத ஊதியத்தை ரொக்கமாக வழங்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் மத்திய அரசு இவ்வாறு அறிவித்துள்ளது. Use of debit cards up to 31st December 2016. RuPay cards, it was already done. Now on debit cards, the charges being levied by the banks and by the switching charges would stand completely waived. எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் காரணமாக மக்களவைக்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்தார். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பு தொடர்பாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்பட எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் எதிர்க்கட்சியினரின் அழுத்தத்தை அடுத்து பிரதமர் மோடி மக்களவைக்கு இன்று வந்தார். எனினும் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பணத்தாள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். கூச்சல் குழப்பம் காரணமாக மாநிலங்களவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் பணத்தாள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் விளக்கம் அளிக்க கோரி காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், மார்க்சிய கட்சி பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி உள்பட எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். பணத்தாள் பிரச்சினை தொடர்பாக மாநிலங்களவையில் விவாதிக்க தயார் என துணைத் தலைவர் குரியன் அறிவித்தார். ஆனால் இதனை ஏற்காத எதிர்க்கட்சியினர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தியதால் மாநிலங்களவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவை முதலில் பகல் 12 மணி வரையும் பின்னர் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. 500 ரூபாய் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணத்தாள்கள் செல்லாது என்ற மோடி அரசின் அறிவிப்பை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற இரு அவைகளையும் தொடர்ந்து முடக்கி வருகின்றன. இதனிடையே நாடாளுமன்ற இரு அவைகளைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் முடிவின்படி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு திரண்ட எதிர்க்கட்சியினர் மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மத்திய அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வாசகங்கள் கொண்ட பதாகைகளை அவர்கள் கைகளில் ஏந்தியிருந்தனர். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, குலாம் நபி ஆசாத்,
மார்க்சிய பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் டி ராஜா, ஐக்கிய ஜனதாதள தலைவரான சரத் யாதவ், நவநீத கிருஷ்ணன் உள்பட அதிமுக உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் கனிமொழி, திருச்சி சிவா மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எதிர்க்கட்சியினர் திரளானோர் மத்திய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விரைவில் நாடு தழுவிய அளவில் முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தவும் எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டுள்ளனர். ஐநூறு மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்ற பிரதமர் மோடியின் அறிவிப்பு யாருடனும் கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவு என காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகள் குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று புதுடில்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாக மத்திய நிதியமைச்சர், தலைமை பொருளாதார ஆலோசகர் உள்பட ஒருவரிடம் கூட பிரதமர் கலந்தாலோசிக்கவில்லை என்று புகார் தெரிவித்தார். பிரதமர் மோடியின் தனிப்பட்ட முடிவால் நாட்டில் உள்ள பல கோடி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். ये जो प्रधानमंत्री ने किया है, ये दुनिया का सबसे बड़ा इम्प्रॉम्प्टू फाइनेंशियल एक्सपेरिमेंट है. फाइनेंस मिनिस्टर को नहीं मालूम था, चीफ इकोनॉमिक एडवाइजर को नहीं मालूम था. ये डिसीजन फाइनेंस मिनिस्टर का नहीं है, ये प्रधानमंत्री का डिसीजन है और इस डिसीजन के कारण करोड़ों लोगों को जबरदस्त नुकसान हुआ है. தேர்தலை மனதில் வைத்து மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்தவில்லை என்றும் மக்களுக்காக போராடுவதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதல்வருமான மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. காலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் காந்தி சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்நிலையில் இன்று பகல் தில்லி ஜந்தர் பகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மமதா பானர்ஜி தலைமையில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஐக்கிய ஜனதாதளத்தைச் சேர்ந்த சரத் யாதவ், சமாஜ்வாதி கட்சியின் எம்பி ஜெயா பச்சன், தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மஜித் மேனன், ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ராகவ் சத்தா ஆகியோருடன் திரிணாமுல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மமதா பானர்ஜி ஏழை மக்களின் பணத்தை மோடி அரசு பறிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் கூலி தொழிலாளர் உள்ளிட்டோர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் போராட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசிக்க தில்லி காங்கிரஸ் கட்சி தலைமையில் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், திமுக, பகுஜன் சமாஜ், மதசார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்றன. ஆலோசனைக் கூட்டத்தில் மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் கடைபிடிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது. மாநில அளவில் எந்த வகையான போராட்டங்களை நடத்துவது என்று கட்சிகள் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சென்னை ரிசர்வ் வங்கியில் இன்று முதல் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு 2000 ரூபாய்க்கு 10 ரூபாய் நாணயங்களாக வழங்கப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். மதிப்பிழந்த பணத்தால் விவகாரத்தில் பழைய பணத்தாள்களை மாற்றுவதற்கு பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை ரிசர்வ் வங்கியில் தற்பொழுது 2000 ரூபாய் மட்டுமே 10 ரூபாய் நாணயங்களாக வழங்கப்பட்டு வருகிறது. ரிசர்வ் வங்கிக்கு புதிய 500 ரூபாய் நோட்டுகள் வந்துவிட்ட நிலையிலும் இன்று பொதுமக்களுக்கு 500 ரூபாய் நோட்டு வழங்கப்படாததால் பணம் மாற்ற வருவோரின் எண்ணிக்கை குறைவாகவே காணப்பட்டது. மோடி சார் பண்ணது 100 வந்து கரெக்டான விஷயம்தான். ஆனால் கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. நானும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மாற்றணுன்னா 2000 ரூபாய் தான் தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்குற மாதிரி செஞ்சால் மக்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். பேங்க்கில் போனாலும் வந்து மாற்றத்துக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா இங்கே வந்தாலும் சிரமம். ஒரு ஃப்ரீயாக எதுவும் கிடையாது. நம்ம பணம் எடுத்து மாற்றத்துக்கே வந்து பிச்சை எடுக்கிற நிலமையாக இருக்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அந்த சில்லறையை எடுத்துன்னு போயிட்டு பாக்கெட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு வெயிட்டாக அதை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டமாகுது. ஏடிஎம்மில் எடுக்கலான்னு பார்த்தாலும் அதுவும் மணி கணக்கில் நிற்கிறதா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
சேலத்தில் உள்ள தனியார் வங்கியில் வழங்கப்பட்ட புதிய 500 ரூபாய் பணத்தாள்களை வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கிச் சென்றனர். புதிய அம்சங்களுடன் அச்சடிக்கப்பட்ட 500 ரூபாய் புதுடில்லியில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் நிலவியது. இருப்பினும் சேலம் நீங்கலாக சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் இன்று வரை புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்படவில்லை. சென்னையில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளையில் கூட புதிய 500 ரூபாய் பணத்தாள் வழங்கப்படாத நிலையில் சேலத்தில் உள்ள கரூர் வைஷ்யா வங்கியில் மக்களுக்கு 500 ரூபாய் பணத்தாள்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய 500 ரூபாய் பணத்தாள்கள் 1 மணி நேரத்திற்குள்ளாக விநியோகிக்கப்பட்டன. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் புதிய 500 ரூபாய் பணத்தாள்களை உடனடியாக வழங்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 500 ரூபா தாளை எல்லா வங்கியிலையும் தாராளமாக கிடைக்கிறதுக்கு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கிறது விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. பல மாநிலங்களில் கிடைக்குதுங்கிறாங்க. தமிழ்நாட்டில் சேலம் போன்ற பெரிய நகரங்களில் 500 ரூபா தாள் தீர்ந்து போச்சுன்னு சொன்னால் இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது. யாரோ இதை எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஏன் மக்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. இது அரசு உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் நேரிட்டுள்ள பாதிப்பு பற்றி ஆய்வு நடத்த பிரதமர் மோடியால் அமைக்கப்பட்ட மத்திய குழுவைச் சேர்ந்தவர்கள் கோவையில் அனைத்து வங்கி நிர்வாகிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களின் செயல்பாடு, பணப்பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்வதற்காக பிரதமர் மோடி 27 குழுக்களை அறிவித்தார். மத்திய அரசு அதிகாரிகளை உள்ளடக்கிய இந்த குழு நாடு முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மத்திய பணியாளர் நலன்துறை கூடுதல் செயலரை உள்ளடக்கிய மத்திய குழுவினர் கோவை வந்தனர். இந்த குழு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வங்கி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து துறை உயர் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினர். To assess the currency availability, the currency at maybe bank branches, ATMs or in the rural areas through the BCs etc. And the issue of recalibration of ATMs, and above all to assess the impact of this government's decision on various sectors of the society. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்றதை அடுத்து பேரவை உறுப்பினராக இன்று முதல்வர் நாராயணசாமி பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில் கடந்த மே மாதம் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இதையடுத்து தேர்தலில் போட்டியிடாத நாராயணசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட அவர் 11,144 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகரை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பேரவை உறுப்பினராக நாராயணசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். மத்திய அமைச்சர், மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பதவிகளை வகித்த நாராயணசாமி முதன்முறையாக பேரவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. சுங்கச்சாவடி கட்டண ரத்து உத்தரவை நீட்டிக்க வேண்டும். லாரி உரிமையாளர்கள் போராட்ட அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மதனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதித்து சென்னை சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு என பணம் பெற்றுக்கொண்டு தலைமறைவான மதனை சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் விசாரணைக்கு பின் சைதாப்பேட்டை நீதிமன்ற நடுவர் பிரகாஷ் இல்லத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக கூறி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் சுமார் 84 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக மதன் மீது 123 புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் புகார்கள் குறித்து மதனிடம் 10 நாட்கள் விசாரணை நடத்த அனுமதி கோரி சென்னை சைதாப்பேட்டை 11வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நேற்று சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மாணவர்களிடம் பணம் மோசடி செய்த பணத்தில் உத்தரகண்ட் உள்பட நாட்டின் பல்வேறு இடங்களில் மதன் சொத்துக்களை வாங்கியிருக்கிறார் என்றும் இவற்றை பற்றி விசாரிக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் மதனிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தங்கள் மனுவில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து மதனை 7 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து குற்றவியல் நீதிமன்ற நடுவர் பிரகாஷ் உத்தரவு பிறப்பித்தார். மேலும் வரும் 29ஆம் தேதி மாலையில் மதனை மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மதன் என்பவரை அரசு தரப்பில் 10 நாட்கள்
போலீஸ் காவலில் எடுக்க வேண்டும், போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று 11வது பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தோம். இவ்வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட 11வது பெருநகர நடுவர் அவர்கள் முக்கிய எதிரி மதனை 7 நாட்கள், அதாவது 29/11/2016 மாலை 5:30 மணி வரை போலீஸ் காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலினுக்கு பதவி நீக்கம் செய்யப்பட்ட பழைய சிறப்பு தனி உதவியாளரையே நியமிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கு ஆதிசேஷன் என்பவர் சிறப்பு உதவியாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி அவர் பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார். இதை எதிர்த்து ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தனக்கு பழைய உதவியாளரையே மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் ஸ்டாலின் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஆதிசேஷனை மீண்டும் ஸ்டாலின் சிறப்பு உதவியாளராக நியமிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. தேர்தலை முறையாக நடத்த அனைத்து கட்சிகள் கொண்ட ஒருங்கிணைந்த குழுவை தேர்தல் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய திருநாவுக்கரசர், ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தால் நன்மை ஏற்படும் என்ற நம்பிக்கையில் இடைத்தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதாக கூறினார். தேர்தல்களை எப்படி முறையாக நடத்துவது, ஊழல் இல்லாமல் நடத்துவது, பணப்பட்டுவாடா இல்லாமல் நடத்துவது, ஜனநாயக ரீதியாக மக்கள் எப்படி வாக்களிப்பது என்பதை உறுதி செய்வதற்காக அனைத்து இந்திய அளவிலே இதற்கான அரசியல் அறிஞர்கள், விற்பனர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் இப்படி கொண்டிருக்கிற ஒரு உயர்மட்ட குழுவை அகில இந்திய அளவிலே ஏற்படுத்த வேண்டும், மாநில அளவிலேயும் ஏற்படுத்த வேண்டும். 500 மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதிப்பிழந்த பணத்தாள் விவகாரத்திற்கு மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை பழங்கானந்தத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்று பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்து மக்களிடம் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய மத்திய அரசை கண்டித்து பேசினார். முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நாடு முழுவதும் மக்களை அவதிக்குள்ளாக்கிய மத்திய அரசை கண்டித்து வரும் 29ஆம் தேதி நடைபெறும் வணிகர் சங்கங்களின் போராட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி மீண்டும் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என அறிவிக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் 2வது கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். 2000 ரூபாய் புதிய நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை புழக்கத்திற்கு அனுமதித்திருப்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு உடன்பாடு இல்லை. மதிப்பிழந்த நோட்டுகள் விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியின் நடவடிக்கையை கண்டித்து திருநெல்வேலி ரயில் நிலையம் முன்பு அனைத்து தொழிற்சங்கத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முன்னெச்சரிக்கையின்றி எடுக்கப்பட்ட நடவடிக்கையால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இது தொடர்பாக விரைவில் வேலைநிறுத்தம் செய்யவிருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டது. மோடி அரசாங்கம் இந்த திட்டத்தை அறிவித்த பிறகு தமிழ்நாட்டிலும் நெல்லை மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாரச்சம்பளம், தினச்சம்பளம் கிடைக்காமல் மிக கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்டத்தில் பட்டினி சாவுகள் ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. மோடி அரசு தொடர்ந்து ஈடுபட்டால் நெல்லை மாவட்டத்திலும் பொது வேலைநிறுத்தங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கின்றோம். மறைந்த கர்நாடக இசைக்கலைஞர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடல் இன்று பிற்பகல் 3:30 மணியளவில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் எரியூட்டப்பட்டது. புகழ்பெற்ற கர்நாடக இசைக்கலைஞரான டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 86. கத்தீட்ரல் சாலையில் உள்ள அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு தலைவர்களும் இசை மற்றும் திரைப்பட கலைஞர்களும் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து இன்று பிற்பகல் 3 மணிக்கு அவருடைய இல்லத்தில் இருந்து இறுதி ஊர்வலம் புறப்பட்டு பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு சென்றது. பாலமுரளி கிருஷ்ணாவின் உடலுக்கு அவருடைய மகன்கள் அபிராமன், சுதாகர், வம்சி ஆகியோர் இறுதிச் சடங்குகள் செய்தனர். பின்னர் பாலமுரளி கிருஷ்ணாவின் உடல் எரியூட்டப்பட்டது. இறுதிச் சடங்கின் போது பெசன்ட் நகர் மயானத்தில் ஏராளமானோர் திரண்டிருந்து அஞ்சலி செலுத்தினர்.
நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண ரத்து என்ற உத்தரவை வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. சேலத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய சங்கத்தின் பொதுச் செயலர் சண்முகப்பா, கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் நாளை நள்ளிரவு முதல் லாரிகளை இயக்க முடியாத நிலை ஏற்படும் என்றும், இதனால் நாள் ஒன்றிற்கு பல நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடையும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசாங்கம் 24ஆம் தேதியுடன் முடிகின்ற இந்த கோரிக்கையை டிசம்பர் 30ஆம் தேதி வரையில் அதை அதிகப்படுத்தி 30ஆம் தேதி வரையில் இந்த கால அவகாசத்தை கொடுத்து சுங்கவரி வசூல் செய்யாமல் இருக்க வேண்டும். கன்னியாகுமரி ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுப் பணியை இந்திய கடற்படையினர் இன்று தொடங்கினர். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நாட்டின் கடல் பகுதிகளில் அதன் எல்லை, மணல் திட்டுகள், நீரோட்டத்தன்மை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் கன்னியாகுமரி கடலில் 10 நாட்கள் நாட்டின் தொலைவில் ஆழ்கடல் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக கொச்சியில் இருந்து வந்துள்ள கடற்படையினர் அங்கு முகாம் அமைத்துள்ளனர். அந்த ஆய்வில் 2 சிறிய கப்பல்கள், ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய படகுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஹாங்காங் ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் 2வது சுற்றுக்கு சாய்னா முன்னேற்றம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இங்கிலாந்து நாட்டில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிப்பிற்குள்ளாகினர். இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டன் உள்பட பல்வேறு நகரங்களில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. தொடர் மழையின் காரணமாக சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர். வெள்ளம் வடியாததால் வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் மழை நீரில் வாகனங்கள் மூழ்கின. இதனால் வாகன ஓட்டுநர்கள் சிரமப்பட்டனர். மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்புகளில் இருந்து மக்களை மீட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைத்துள்ளனர். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர் மற்றும் கடற்படை வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஓபன் சூப்பர் தொடர் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்றில் சாய்னா நேவால் வெற்றி பெற்று 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். சீனாவில் கடந்த வாரம் நடைபெற்ற ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் தாய்லாந்து வீராங்கனை போட்டினப்பை எதிர்கொண்ட சாய்னா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். இதனால் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இருந்து வெளியேறிய அவர் ஹாங்காங்கில் தொடங்கியுள்ள ஓபன் சூப்பர் சீரிஸ் போட்டியில் தற்பொழுது விளையாடி வருகிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் தாய்லாந்து வீராங்கனை போட்டினப்பை இன்று எதிர்கொண்ட சாய்னா முதல் ஆட்டத்தை தவறவிட்ட போதும் அடுத்தடுத்து 2 ஆட்டங்களையும் தன்வசப்படுத்தினார். 55 நிமிடங்கள் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 12-21, 21-19 மற்றும் 21-17 ஆகிய புள்ளிகளில் வெற்றி பெற்ற சாய்னா 2ஆம் சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிசம்பர் 31 வரை டெபிட் கார்டுகளுக்கு சேவை கட்டணம் ரத்து. மத்திய பொருளாதார விவகாரத்துறை செயலர் அறிவிப்பு. பணத்தால் விவகாரத்தால் எதிர்க்கட்சிகள் அமளி. 5வது நாளாக நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் ஒத்திவைப்பு. வரும் 28ஆம் தேதி கண்டன நாள் கடைபிடிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவு. பிரதமர் நியமித்த மத்திய குழு கோவை வந்தது. வங்கி நிர்வாகிகள், அரசு அலுவலர்களுடன் ஆலோசனை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.